ஹாய், இன்னொரு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா how to grow your income to 10 times or 1000% growth. ஸோ இந்த டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா நான் கேட்க வேண்டிய கேள்வி, ஒரு 10 டைம்ஸ் அதிகமா நீங்க சம்பாதிக்கிறீங்க, உங்க சேலரியோட நீங்க என்ன வாங்கிட்டு இருக்கீங்களோ, இல்ல பிசினஸ்ல இருக்கீங்களோ, இல்ல ஜாப்ல இருக்கீங்களோ, அதோட ஒரு 10 டைம்ஸ் அல்லது 1000% growth இருந்தா உங்க லைஃப் ஸ்டைல் என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்கும்? ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்கும் அண்ட் எப்படி இருப்பீங்க, எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இதை பத்தி தான் நான் பேச போறேன் நிறைய. ஃபைன். ஸோ இந்த டாபிக்ல போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இன்ஃபேக்ட் என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து ஒரு லேடி உட்காந்துருந்தாங்க. அந்த லேடி கேஷுவலாக பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன், என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அப்போ இந்த லேடி சொன்னாங்க, சார் ஆக்சுவலி இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இன்னைக்கு தான் என்னோட கடைசி நாள், இந்த கம்பெனி விட்டு வெளியே வந்தேன், ரிசைன் பண்ணிட்டேன், இந்த கம்பெனி வெளியே வந்துட்டேன். ஏன் இந்த கம்பெனி விட்டு வெளியே வந்தீங்க, தப்பா எடுக்கலாம்னு கேட்கலாம் அப்படின்னு கேட்டேன். ஏன் வெளியே வந்தீங்கன்னு கேட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க, இல்லை சார் சேலரி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால நான் வந்து அந்த ஜாப் ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு. பட் டக்குனு ஒரு சின்ன கேள்வி எனக்கு திருப்பி நான் கேட்டது, தப்பாடுகள்லாம் ஒரு இன்னொரு கேள்வி கேட்கலாமா? ஏன்னா அல்டிமேட் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் எனக்கு க்ளோஸ் ஒரு கிடையாது. ஸோ அவங்க கேட்கும்போது சொன்னா கேளுங்க அப்படின்னு. சேலரி கம்மின்னு சொல்லிட்டு நீங்க வெளியே வரேன்னு சொல்றீங்க. பட் என்னோட கேள்வி என்னன்னாக்கா, இப்போ இந்த கம்பெனி உங்களோட இருந்துச்சுனாக்கா நீங்க இதே மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருப்பீங்களா, இல்லைன்னா இதை விட டிஃப்ரெண்டா ஒர்க் பண்ணியிருப்பீங்களான்னு கேட்டேன். சார் என்னோட தான் நான் லெவலே வேற மாதிரி இருக்கும், நான் வேற மாதிரி ஒர்க் பண்ணியிருப்பேன்ல அப்படின்னாங்க. சார் அப்போ நான் கேட்ட கேள்வி என்னன்னாக்கா, அப்போ இப்போ இவ்வளவு நாளா வந்து நீங்க வந்து உங்க 100% எஃபர்ட் நீங்க போடல கரெக்டா அப்படின்னு கேட்டேன். உடனே அவங்க ஆமா 100% எஃபர்ட், எனக்கு இவ்வளவுதான் சம்பளம் கிடைச்சிச்சு, நான் அவ்வளவுதான் போட்டேன், நான் எவ்வளவு சம்பளம் கிடைக்குது அவ்வளவுதான் கொடுக்க முடியும் இல்லையா, நான் அதிகமா கொடுக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் என்ன கேட்டேன்னாக்கா, இப்போ இதே மாதிரி நீங்க ஒர்க் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா, இப்போ ஒரு கம்பெனி வந்து ஒரு நம்பி இந்த கம்பெனி கொடுத்துருக்காரு. ஸோ அவர் வந்து க்ரோத்தே இல்லைன்னா உங்களுக்கு எப்படி இன்க்ரிமெண்ட் கொடுப்பாரு, க்ரோத்தே இல்லைன்னா உங்களுக்கு எப்படி அவர் சேலரி கொடுப்பாரு? நான் என்ன சொல்றேன்னா, இதுல இருந்து இந்த இன்சிடென்ட் பார்த்தேன்னாக்கா நிறைய பேரோட மென்டாலிட்டி இப்படி தான் இருக்கு. அதாவது எனக்கு இவ்வளவு குவாலிஃபிகேஷன் இருக்கு, எனக்கு இவ்வளவு இது இருக்கு, எனக்கு இவ்வளவு ஒரு இன்கம் கிடைக்கும், இது ஒரு செட் ஸ்டாண்டர்ட் நம்ம நிறைய பேர் செட் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல எனக்கு இது கிடைச்சிட்டு இருக்கு, இது போதும், இதுக்கு மேல என்னதான் பண்ணாலும் கிடைக்காது, அண்ட் இவ்வளவுதான் லைஃப் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம்னா அதை வந்து அங்கேயே நின்றுடும். ஸோ இதை என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு 1000 டைம்ஸ் 1000% growth வேணும், இல்லைன்னா 10 டைம்ஸ் வேணும் அப்படின்னாக்கா உங்களோட ஸ்டாண்டர்டை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். ரேஸ் யோர் ஸ்டாண்டர்ட்ஸ், உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸை நீங்க இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். நீங்க ஸ்டாண்டர்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா, நான் எப்பொழுதும் சொல்ற மாதிரி நீங்க கேட்கணும்னு அவசியம் கிடையாது, உங்களை தேடி வரும். எஸ், நான் ப்ராக்டிகல் லைஃப்ல நான் பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் நிறைய ஷேர் பண்ண போகிறது கிடையாது, பட் ஸ்டில் சின்னதாக ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு. நான் என்னோட கம்பெனி பத்தியும் சொல்லியிருப்பேன். நான் ப்ரீவியஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஆல்மோஸ்ட் ஒரு 6 monthsல ஒரு 1000% growth கொடுத்துருக்கேன். 6 monthsல வெறும் 6 மாசத்துல ஒரு கிட்டத்தட்ட 1000% growth கொடுத்துருக்கேன். பட் அது கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் எங்க இருந்தேன், ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல இருந்தேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதை ஒர்க் பண்ணும்போது எனக்கு சேலரி வந்து பாத்தீங்கன்னா என்னதான் ஒர்க் பண்ணேன். இன்ஃபேக்ட் நான் நிறைய ஒர்க் பண்ணுவேன். எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம்னா எனக்கு அதிகமான டைம்னா நான் அதிகமாக ஒர்க் பண்ணுவேன். ஓகே, பட் என்ன நான் பார்த்தேன்னா, அதிகமாக ஒர்க் பண்ணாலும் ஓகே தட்டி கொடுப்பாங்க, அவ்வளவுதான். ஏன்னா சேலரி இன்க்ரீஸ் கிடைக்காது. ஓகே, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் நம்ம அவ்வளவு ஈஸியாக சேலரி இன்க்ரீஸ் கிடைக்காது. ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இவ்வளவுதான் இன்கம், இதுக்கு மேல நான் ஒன்றும் பண்ண முடியாது. என்னோட சீனியர்ஸை பார்த்தேன், இவ்வளவுதான் லைஃப் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா சரி நான் இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். இங்க எகைன் வந்த உடனே நான் ஜாயின் பண்ண ஒரு கம்பெனில ஆல்மோஸ்ட் நான் வாங்கினதோட ஒரு 5 டைம்ஸ் அதிகமான சம்பளம் தான் நான் போய் ஜாயின் பண்ணேன், கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிகமா. பட் அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா புதுசா இருந்தது, நான் பண்ண வேலை வேற, நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது ஏரியா வேற. ஸோ அங்கே நிறைய கற்றுக்க ஆரம்பிச்சேன். நான் கற்றுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு டைமிங்னா நான் அதிகமாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், இந்த ப்ராசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டாண்டர்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் யார் என்ன சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன், அந்த இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி, சொசைட்டிக்கு தகுந்த மாதிரி என்னென்ன மோல்ட் பண்ணிக்கணும். எனக்கு கம்பெனி கொடுக்குறாங்க அது வேற, பட் நான் என்ன பண்ண முடியுன்றது டே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபோர்ட். இன்ஃபேக்ட் கிட்டத்தட்ட 12 hours 13 hours ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா என்ன நானே சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் என்னோட ஸ்டாண்டர்ட்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதுதான் பண்ணேன். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதே கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் டைரக்டர் பொசிஷன் வந்து வரும்போதும் நான் போய் கேட்கறேன்
தரமாட்டேன்னு சொன்னாங்க. பட் நான் திருப்பி என்ன சொன்னேன்னா சேலஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா நான் 1000% growth கொடுக்க முடிஞ்சு. ஸோ என்னோட salary hike வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அண்ட் என்னோட அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் அப்பப்போ வந்து கேட்பல, சார் நீங்க வந்து இவ்வளவு ஒர்க் பண்றீங்க, உங்களோட சேலரியில பெருசா நான் growth பார்க்கல அப்படின்னா, நான் சொன்னதே வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணல, இங்க ஆக்சுவலா நான் லேர்ன் பண்ணிட்டேன், கத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, நான் என்னோட எஃபர்ட் எவ்வளவு, என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் 100% இதுல போட்டுட்டு இருக்கேன். பிகாஸ் எண்ட் ஆஃப் தி டே வந்து பாத்தீங்கன்னா நான் இதுல க்ரோ ஆகணும். ஓகே, அண்ட் நான் இப்பொழுது பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா இது அவங்க கம்பெனி கிடையாது, என்னோட கம்பெனி. ஓகே, ஸோ என்னோட கம்பெனியை தான் நான் என்ன பண்ணுவேன். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் நான் போட தான் நான் இன்னைக்கு இங்க இருக்கிறேன். ஓகே, ஸோ நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க சும்மா ஒரு கேஷுவலா, எல்லாருக்கும் என்னன்னா ஒரு கேஷுவலா அதிகமா சம்பளம் கொடுத்தா பரவாயில்லையே அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. நோ. ஸோ அதுக்கான உங்களுக்கு அந்த லெவல் நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்களா, உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்க இம்ப்ரூவ் பண்றீங்களா, நீங்க எங்க இருந்தீங்க, நேத்து எங்க இருந்தீங்க, அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. இன்னைக்கு எங்க இருக்கீங்க, நாளைக்கு எங்க இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இது நம்ம டெய்லி நம்ம கேட்டுட்டே இருக்கணும். நான் இந்த கம்பெனி இது என்னோட இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணிருப்பேன். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டு இது போதும், ஒரு ஒரு மென்டாலிட்டி, ஒரு ஃபிக்ஸ் மென்டாலிட்டி வந்துடும். இந்த ஃபிக்ஸ்ட் மென்டாலிட்டி வந்துட்டாலும் என்ன ஆயிடுதுன்னா, வேற என்ன சொல்லணும்னாக்கா, ஒரு தவுக்கிலே வந்து நீங்க ஒரு தண்ணியில வச்சுட்டு, ஓகே, அடுப்பு மேல வச்சு அந்த தவுக்கிலே வந்து நீங்க ஜஸ்ட் என்ன சொல்றது, இந்த நெருப்பு வச்சீங்கன்னாக்கா தண்ணி சூடா பாத்தீங்கன்னா அந்த தவுக்குல அங்கேயே இருக்கும். ஓகே, ஒண்ணுமே ஆகாது. பிகாஸ் தவுக்குல நீந்திட்டே இருக்கும், நல்லா நீந்திட்டு இருக்கும். அண்ட் ஒரு பாயிண்ட்ல என்னன்னா தண்ணி ரொம்ப சூடாயிடுச்சுன்னா தவுக்குல செத்து போயிடும். பட் அதே தவுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு சுடு தண்ணியை தூக்கி போட்டு வச்சுங்களேன், தவுக்குல ஜம்ப் பண்ணிடும், தவுக்குல நிக்காது. ஏன்னா தெரியும் தண்ணி சூடுன்னு சொல்லிட்டு. நிறைய பேரோட மென்டாலிட்டி இப்படிதான். எப்படி இந்த ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் மாதிரி. ஸோ அது ஒரு இடத்துல போய் நம்ம மாட்டிக்கிறோம், அதுக்கப்புறம் இதுதான் அப்படின்ற மாதிரி அதே இடத்துல சுத்தி ஒரு பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-20 வருஷத்துக்கு அப்புறமா திரும்பி பார்த்தோம்னா, ஓ என்னோட வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ இதை வந்து இன்னையில இருந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமான்னா கண்டிப்பா முடியும். ஸோ மெயின் திங் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கேள்விகள். ஓகே, நான் எனக்கு நிஜமாவே வேணும், எவ்வளவு வேணும். நம்ம லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி எனக்கு எவ்வளவு வேணும் தெரிய மாட்டேங்குது, நிறைய பேருக்கு எவ்வளவு கேட்கணும் தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த இடத்துல நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ரீசெண்டா ஒரு பையன் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தாப்ல. ஸோ சொன்னது வந்து பாத்தீங்கன்னாக்கா, நான் வந்து மாசத்துக்கு 15,000 சம்பாதிக்கிறேன் அப்படின்னப்போ நான் கேட்டது வந்து பாத்தீங்கன்னா 15,000 போதுமா அப்படின்னு கேட்டேன். இல்ல சார் ஒரு 20, 25 இல்லைன்னா 30 கிடைச்சா கூட அதிகம் சார் அப்படின்னு. பரவாயில்ல சார், நல்லா இருக்கும் சார் அப்படின்னு. 30 போதுமா அப்படின்னு. இல்ல சார் அவ்வளவுதான் சார் கிடைக்குது அப்படின்னாரு. யார் சொன்னா அந்த மாதிரி கிடைக்குது அப்படின்னு. இல்ல சார் இதுதான் சார் எனக்கு கிடைச்ச குவாலிஃபிகேஷனுக்கு எனக்கு இதுதான் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அப்படி நீங்களா செட் பண்ணி வச்சிருக்கீங்க, நம்ம வேற மாதிரி கால்குலேட் பண்ணுவோம். இப்போ நீங்க 15,000 சம்பாதிக்கிறீங்க, இப்போ உங்களுக்கு இது நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதை நீங்க அந்த இன்கம் வச்சுங்க. ஓகே, அப்போ ஒரு மாசத்துக்கு 30 டேஸ்ல வந்து 25 டேஸ் நம்ம ஒர்க் பண்றோம், 25 நாள் நம்ம ஒர்க் பண்றோம். ஸோ 25 டிவைட் பண்ணும். ஸோ 25 டிவைட் பண்ணும்போது இவரோட 15,000 வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 600 ரூபாய் வருது இருக்கு. ஓகே, ஒரு நாளைக்கு 600 ரூபாய். அந்த 600 ரூபாய் வந்து நம்ம திருப்பி டிவைட் பண்ணுவோம். அதாவது இவர் வந்து என்ன சொன்னாருன்னா, எனக்கு 12 மணி நேரம் ஒர்க் பண்ணணும். ஓகே அப்படின்னாரு. ஸோ 12 மணி நேரம் டிவைட் பண்ணும்போது அப்ப என்ன ஆயிடுது, வெறும் 50 ரூபா. நான் கேட்டேன், வெறும் ஒரு மணி நேரத்துக்கு வெறும் 50 ரூபா நீங்க ஏர்ன் பண்றீங்க, வெறும் 50 ரூபா அப்படின் போது அவருக்கே வந்து ஷாக் ஆயிடுச்சு. வெறும் 50 ரூபா தானா, என்னோட வேல்யூ வெறும் 50 ரூபா தானா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவன் என்ன பாக்குறோம், 15,000 எனக்கு கிடைக்குது. நம்ம வந்து எப்பொழுதும் எப்படி பாக்குறோம். பட் நான் இப்ப என்ன சொல்றேன்னா, இந்த 50 ரூபான்றத வந்து ஒரு 10 டைம்ஸ் ஒரு 500 ரூபாய் கிடைச்சா எப்படி இருக்கும். ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு நான் 500 ரூபாய் சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சேன்னா, இவர் சொன்ன மாதிரி 12 மணி நேரத்துக்கு, அதாவது ஒரு நாளைக்கு 6,000 ரூபாய் சார்ஜ் பண்ண முடியும். அப்போ 6,000 ரூபாய் நான் சார்ஜ் பண்ணேன்னா என்னோட இன்கம் எங்க இருக்கு தெரியுமா, கிட்டத்தட்ட 1.5 lakhs. 1.5 lakhs. அண்ட் இந்த 1.5 lakhs இவரோடது இது. ஸோ அது என்ன ஆயிடுச்சு, இப்போ இவ்வளவு நாள் ரேட் இருந்தார், எனக்கு 15,000, ஒரு 20,000, 30,000. இப்போ திடீர்னு என்னன்றாரு, சார் கரெக்ட் சார், நான் அந்த 1.5 லட்சம் நான் ஒர்க் பண்ண போறேன். அந்த 1.5 லட்சம் நான் கேட்க போறேன். எப்படி கேட்க போறேன், இதுதான் என்னோட ப்ரோக்ராம். ஓகே, வேற என்ன சொன்னோம்னாக்கா, இன்னொருத்தங்க அவங்க டெய்லரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன கேட்டாங்க, இந்த மாதிரி சார், இந்த மாதிரி நான் வந்து ஒரு 1 lakh சார்ஜ் பண்ணலான்னு இருக்கேன் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும். அண்ட் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப அதிகம், சொசைட்டில வந்து ரொம்ப அதிகம், நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட்ஸ் கிடையாது, இவ்வளவு ஸ்டாண்டர்ட்ஸ் கிடையாது, ரொம்ப கம்மியாக சார்ஜ் பண்றாங்க, 10, 15 இல்லை 20 மேக்ஸிமம் சார்ஜ் பண்ணி 25,000 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நான் 1 lakh சார்ஜ் பண்ணலான்னு இருக்கேன். பட் ஸோ உங்களோட யூஸ் என்ன, ஆல்ரெடி என்னோட ப்ரோக்ராம் எடுத்துட்டு இருந்தவங்க நான் சொன்னேன், உங்களுக்கு உங்க ப்ரோக்ராம் மேல கான்ஃபிடென்ட் இருக்கு அப்படின்னு கேட்டேன். 100% கான்ஃபிடென்ட் இருக்கு. நான் கொடுக்குற வேல்யூ, நான் கொடுக்குற கண்டென்ட் வந்து டிஃபரெண்ட் நம்ம ஃபீல் பண்றேன். அப்போ நீங்க நம்புனீங்கன்னா, எகைன் திருப்பி சொல்றதுனாக்க, பிலீவ் இன் யோர் செல்ஃப். உங்களை நீங்க நம்பணும் ஃபர்ஸ்ட். மத்தவங்க யார் நம்புறதோட நீங்க உங்களை நம்பணும். ஸோ உங்களை நம்புங்க அப்படின்னு. அதே மாதிரி அந்த ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்தோம். வித்தின் 2 weeks கிட்டத்தட்ட ஒரு 6 பேர்
ஓகே, 2 வாரத்துல 6 பேர் அந்த ப்ரோக்ராம் எடுத்துட்டாங்க. எவ்வளவு கிடைச்சா அவங்களுக்கு? கிட்டத்தட்ட 6 lakhs. ஓகே, ஸோ நான் சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். நான் எப்போதும் சொல்ற மாதிரி நான் ஒரு ப்ராக்டிக்கல் கோச். ஓகே, நான் ஏன் சொல்றேன்னா ஈவன் என்னோட லைஃப் நான் எடுக்கும் போது அது பாத்தீங்கன்னா சில என்ன சொல்றேன்னா ரோல் மாடல்ஸ் பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ரோல் மாடல்ஸ் பார்க்கணும். ரோல் மாடல்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது, அவங்கள மாதிரி நம்ம இருக்க முடியாதா, அவங்கள மாதிரி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி நான் நிறைய தேட ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் எனக்கு கிடைச்சது வந்து பாத்தீங்கன்னா ஆண்டனி ராபின்ஸ் இல்ல டோனி ராபின்ஸ் சொல்லுவேன். அவர்கிட்ட நான் நிறைய கத்துக்கிட்டேன். ஸோ அவரோட நிறைய பிரின்சிபல்ஸ் நான் ஷேர் பண்றேன். நான் வந்து என்னோட வாழ்க்கையில அப்ளை பண்ண ஆரம்பிச்சேன். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டாண்டர்ட்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சு. ஸோ அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து பார்த்தேன். அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஜி ஜோன்ஸ். அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து யூஎஸ்ல பண்றாரு அண்ட் அகைன் 1-to-1 ப்ரோக்ராம்ஸ் பண்றாரு. ஸோ அவர் பார்க்கும்போது அவர் எவ்வளவு சார்ஜ் பண்ணணும்னு பார்க்கும்போது அவர் ஷாக். ஏன்னா அவர் வந்து 2 மணி நேரத்துக்கு வெறும் 2 மணி நேரத்துக்கு அவர் சார்ஜ் பண்றது கிட்டத்தட்ட $25,000. $25,000 இந்தியன் ரூபீஸ் சொல்லும்போது கிட்டத்தட்ட 15 லட்சம். அப்போ நான் நிறைய பார்த்தேன் அவர்கிட்ட வந்து எனக்கு அவருக்கு கம்பேரிஷன் நிறைய பார்க்கும்போது நான் இப்போ என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணேன், என்னெல்லாம் ஃபைன் டியூன் பண்ணணும் அப்படின்னும் போது நான் நிறைய க்ரோ பண்ண என்னோட ஸ்டாண்டர்ட்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் பியூட்டி என்னன்னா வலிக்குமா கேட்டா வலிக்கும். ஓகே, இப்போ நான் வேற மாதிரி சொன்னோம்னாக்கா நான் டெய்லி ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன். ஸோ ஜிம்முக்கு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா வலிக்குமா? 100% வலிக்கும். பட் அந்த வலியில தான் க்ரோ ஆகும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க ரெடியா இருக்கீங்களா? அந்த க்ரோத்துக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஏன்னா அந்த க்ரோத்துக்கு ரெடியா இல்லைனாக்கா சும்மா எனக்கு ஒரு 10 times கிடைச்சா பரவாயில்ல, இல்லைன்னா ஒரு 1000% growth கிடைச்சா நல்லா தான் இருக்கும் சார் அப்படின்னுவாங்க. அவ்வளவு ஈஸி கிடையாது. பட் திருப்பி சொல்ற மாதிரி வாழ்க்கைன்றது ஒரே டைம் தான். இந்த வாழ்க்கையில் நீங்க எங்க ஆசைப்படுறீங்களா? மேலே கீழே அண்ட் எவ்வளவு ஜஸ்ட் இமேஜின் சொன்ன மாதிரி அந்த 1000% இன்கம் உங்கள்ட்ட இருந்துச்சுனாக்கா, ஓகே, அந்த 1000 times அந்த 10 times இன்கம் உங்கள்ட்ட இருந்துச்சுனாக்கா உங்க லைஃப் ஸ்டைல் இருக்கும். என்னெல்லாம் நீங்க வாங்குவீங்க? எழுதி பாருங்க. என்னெல்லாம் வாங்குவீங்க? ஓகே, வெரி சிம்பிளா சொன்னோம்னா இப்போ நீங்க எவ்வளவு வாங்குறீங்களோ, ஓகே, வெரி சிம்பிளா ஒரு சின்ன ஒரு க்ளூ கொடுக்குறேன் உங்களுக்கு. இது நீங்க அப்ளை பண்ணலாம். இன்ஃபேக்ட் நான் அதை அப்ளை பண்ணிருக்கேன், நீங்களும் அப்ளை பண்ணலாம். இது என்னன்னா ஒரு செக் எடுத்துங்க. ஓகே, உங்க ஓன் செக் புக் எடுத்துட்டு அதுல நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதை விட 10 times அந்த இன்கம் போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவர் சொன்ன மாதிரி 15,000 அப்படின்னாக்கா 1.5 lakhs அங்க போடுங்க. ஓகே, அங்க போட்டுட்டு உங்க பேரை போடுங்க. அண்ட் இது டெய்லி உங்க பர்ஸ்ல வச்சுங்க, இல்லை நீங்க எங்க பாக்குறீங்களோ அது வைங்க. அது என்ன ஆயிடும்னா ஒரு பாயிண்ட்ல உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்களே ஃபீல் பண்ணாதீங்க. பிகாஸ் எந்த எப்போ சொல்ற மாதிரி உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்ண நீங்க என்னத்தை கேட்கறீங்களோ அது எல்லாமே கிடைக்கும். அதே அங்கே நின்றாதீங்க. அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ரீச் பண்ணதுக்கு அப்புறமா எகைன் 10 times எங்க இருப்பீங்க நீங்க? இது 100% பாசிபிள், 100% பாசிபிள். பட் என்னன்னா இது எல்லாமே நம்ம மைண்ட்ல கண்டிஷன் ஆயிட்டு இருக்கு. ஸோ சப்கான்ஷியஸ் மைண்ட்ல கண்டிஷன் ஆயிட்டு இருக்கு. அதோட ரிசல்ட் தான் நம்ம எப்போ சொல்ற மாதிரி என்னோட ப்ரோக்ராம் சொல்ற மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட கண்டிஷனிங், என்ன மைண்ட்ல என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்கணும் அதுதான் நான். ஓகே, அதை நான் சேஞ்ச் பண்ணாத வரைக்கும் நான் சேஞ்ச் பண்ண முடியாது. என்னோட எக்ஸ்டர்னல் லைஃப் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, அவுட்டர் வேர்ல்ட் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இதை சேஞ்ச் பண்றதா என்னோட ப்ரோக்ராம். திருப்பி சொல்ற மாதிரி. ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டா வந்து உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ப்ரோக்ராம் பண்ணி சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஓகே, அண்ட் இன்னும் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷுட் அண்ட் மஸ்ட். ஓகே, இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஷுட் அண்ட் மஸ்ட், அதாவது எனக்கு இது வேணும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இது கிடைச்சா நல்லா இருக்குமே, ஷுட் கிடைச்சா நல்லா இருக்குமே, பட் மஸ்ட்ன்றது வேணவே வேணும் எனக்கு. ஓகே, பட் எனி மீன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சா நல்லா இருக்கும் அந்த ஆட்டிடியூட்ல இருக்கும். ஓகே, இந்த மஸ்ட்ன்ற ஆட்டிடியூட்ல வந்துட்டோம்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும். அண்ட் சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டாண்டர்ட்ஸ் நான் இறங்கி போறதே கிடையாது. சில இடத்துல வந்து ஜஸ்ட் பிகாஸ் நான் ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னு பண்ண மாட்டேன். ஏன்னா என்னோட ஸ்டாண்டர்ட்ஸ் எனக்கு தெரியும், நான் யாருன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல வந்து என்னோட லெவல் இது. அது யார் டிசைன் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா நான் தான். ஸோ அதே மாதிரி உங்களோட லைஃப் நீங்க தான் டிசைன் பண்ணணும், நீங்க தான் செட் பண்ணணும். என்னோட லெவல் இது. அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இடத்துல இருக்கு. இன்ஃபேக்ட் இன்டர்நெட் த்ரூ எல்லா இடத்துலயுமே இருக்கு. நான் சொன்ன மாதிரி என்னோட ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகம் ஃபுல்லா ரீச் அவுட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் நான் ப்ரோக்ராம் பண்றது கம்ப்ளீட்லி ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கேன். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட வெப்சைட் நீங்க போகலாம், என்னோட டெஸ்டிமனிஸ் நீங்க பார்க்கலாம். அதுல வந்து நான் எவ்வளவு பேரோட லைஃப் சேஞ்ச் பண்ணிருக்கோம், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்கோம், நீங்களே பார்க்கலாம். அண்ட் அகெயின் இந்த ப்ரோக்ராம் யாருக்குன்னா தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்குன்னா தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் என்னோட நம்பர்ஸ்க்கு நீங்க கால் பண்ணலாம். அண்ட் அகெயின் என்னோட யூடியூப் சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் உங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த அப்டேட்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். அண்ட் அகெயின் என்னோட ஃபேஸ்புக் லைவ்க்கு ரெகுலரா வாங்க. அண்ட் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. As I keep saying, the more you share, the more you gain. Wilfred Stanley signing off from Rapid Mind Power. Bye. Thank you. Have a great day.